வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன கிராமத்துல ரெண்டு ஆட்கள் பக்கத்து பக்கத்து வீட்ல இருந்தாங்க. அவங்க பேரு ஒருத்தரோடது மனு, இன்னொருத்தர் தானு. ரெண்டு பேரும் ரெண்டு சின்ன சின்ன குடிசை வச்சிருந்தாங்க, அதுவும் பீச்சுக்கு பக்கத்துல. அதுல அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனைவி கூட வாழ்ந்து வந்தாங்க. ரெண்டு பேரும் அவங்களுக்கு ஒவ்வொரு சின்ன சின்ன ரூம் வச்சிருந்தாங்க. மனு ஏழையா இருந்ததுனால எப்பவும் கவலையோட இருப்பாரு. சில சமயங்கள்ல அவர் பட்னியா கூட இருப்பாரு. அதனால அவர் எப்பவுமே கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்பாரு. ஒரு நாள் ஒரு மரத்தோட கடவுள் அவருடைய பூஜையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க அவர்கிட்ட வந்தாங்க. கேளுப்பா, உனக்கு என்ன வேணும் நல்ல மனிதனே? ஓ ஓ ஓ கடவுளே, நீ என்னுடைய பிரார்த்தனைய கேட்டுட்டியா? நீ ஒரு நல்ல மனுஷன். ஆனா நீ உனக்கு என்ன வேணும்ன்றத சீக்கிரமா கேளு. நானு பெரிய பணக்காரனாகணும் கடவுளே. அப்படியே ஆகட்டும். என்ன உண்மையா? ஆனா ஞாபகம் வச்சுக்கோ, பணக்காரனா ஆகிறது சுலபமான விஷயம் இல்ல. நீ பணக்காரனா எப்படி ஆகணும்ன்ற விஷயத்த நான் அவ்வளவு சுலபமா சொல்ல மாட்டேன். அத நீயே தெரிஞ்சுக்கணும். அப்படியே ஆகட்டும் கடவுளே, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மனுவோட வீட்டை சுத்தி பெரிய பெரிய தென்னை மரங்கள் இருந்துச்சு. அது ரொம்ப பெருசா வளர்ந்துருந்துச்சு. ஆனா அவரு அந்த மரத்து மேல கவனத்தை என்னைக்கும் செலுத்தினதே இல்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த இளநீ எல்லாம் தென்னை காயா மாறப்போகுது. இத நாம ஏன் பறிச்சு விற்க கூடாது? இதனால நமக்கு பணம் கிடைக்கலாம் இல்லையா? ஓ என்னுடைய மனைவி, இனிமே நம்ம தேங்காவை பத்தி யோசிக்கவே தேவையில்லை. கூடிய சீக்கிரத்துல நாம பெரிய பணக்காரங்க போறோம். நீ பாத்துக்கிட்டே இரு, அவ்வளவுதான். ஆனா மனுவுக்கு ஒரு விஷயம் புரியவே இல்ல. கடவுளோட அந்த கருணை அவருடைய அந்த தென்னை மரத்துலதான் பட்டு இருக்குங்கிறது அவருக்கு தெரியவே இல்ல. கடவுள் அவருக்கு பரீட்சை வச்சிருக்காரு. ஓ, நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. நேத்து வரைக்கும் இந்த தென்னங்காயெல்லாம் ரொம்ப சின்ன சின்னதா இருந்துச்சு, ஆனா இன்னைக்கு ரொம்ப பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு அது தெரியவே இல்லையா? உண்மையாவா? என்ன சொல்ற நீ? உண்மையிலேயே சீக்கிரமா பழுத்துடுச்சா? ஆமாங்க. நீங்க உடனே மரத்துல ஏறி அந்த காய்களை பறிச்சுக்கிட்டு வாங்க. போங்க, போய் இத மார்க்கெட்ல வித்துட்டு வாங்க. இன்னைக்கே என்ன விக்க சொல்றியா? இன்னைக்கு என்னால விக்க முடியாது. ஆனா அந்த இளநீர் முத்தி போச்சே, அது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காது. ஐயோ வேண்டாம், இன்னைக்கு எனக்கு வேலை செய்யணும்னு தோணவே இல்ல. இந்த தேங்காய் என்ன ஓடியா போகுது? நாளைக்கு வித்துட்டு போறேன். அட, இன்ன வரைக்கும் உங்கள மாதிரி ஒரு சோம்பேறி ஆளுங்க கிட்ட வேலைய வாங்க முடியுமா என்ன? ஆனா மனு தன்னோட சோம்பேறித்தனத்தை காட்டிட்டு இருக்கும்போது அன்னைக்கு ராத்திரி தாமு தன்னோட வெராண்டால உட்கார்ந்துட்டு இருக்கும்போது டம் திட டம் திட, எவ்வளோ அழகா இருக்கு இந்த இரவு. இந்த மாதிரி இரவுல தான் அதிசயங்கள் நடக்குமா? ஒருவேளை எனக்கு கூட ஒரு நல்ல அதிசயம் நடந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஆகாயத்திலிருந்து ஏதாவது வந்து என் மேல விழுந்தா நல்லா இருக்கும். என்னது? அட, தேங்காய் வந்து என் தலை மேல விழுந்ததே. இதுல தண்ணி நல்லா சுவையா இருக்கு. அடடடடா, ரெண்டாவது தேங்காவும் வந்து விழுந்திருக்கு. இந்த ரெண்டுமே எனக்கு சொந்தம்தான். இத நான் அந்த மனுக்கு கொடுக்கவே மாட்டேன். நீங்க இன்னைக்கு எனக்காக என்ன கொண்டு வந்திருக்கீங்க? தேங்காவா? ஆமா, என் தங்கமான மனைவி. இந்த ரெண்டுமே மனு மரத்திலிருந்து விழுந்தது. அதுவும் இல்லாம இந்த ரெண்டும் நம்ம வராண்டால வந்து விழுந்தது. அப்ப நாம அவர்கிட்ட சொல்ல வேண்டாமா? ஏன்? இது நம்ம வராண்டால வந்து விழுந்ததுனால இது நம்மளுக்கு தான் சொந்தம். போ, இந்த ரெண்டு தேங்காயும் உடைச்சு தண்ணி கொண்டு வா. நான் இந்த ரெண்டு தேங்காயிலிருந்து தண்ணி குடிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன இது?
கடவுளே, இது ஒரு தங்க நாணயம். இந்த தேங்காயில தங்க நாணயம் இருக்கு. எனக்கு முன்னாடியே தெரியும் ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கும்னு. 2வது தேங்காவையும் வெட்டி கொண்டு வா. 2 தேங்காயிலையும் 2 தங்க நாணயம். நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அந்த மரத்துல இருக்கிற ஒவ்வொரு தேங்காயிலையும் ஒவ்வொரு தங்க நாணயம் இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒருவேளை எல்லா தங்க நாணயமும் நமக்கு கிடைச்சதுன்னா அப்ப நம்ம பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோம். நீ அப்படியே பார்த்துக்கிட்டு இரு அருமையான மனைவி. அந்த மனுக்கு எப்பவுமே தெரியாது இந்த தேங்காயில என்ன இருக்குன்னு. இந்த புத்திசாலி புருஷனை பத்தி நீ பெருமைப்படதான் போற. டே மனு, இன்னைக்கு எவ்வளோ நல்லா இருக்கு இல்ல? ஆமா தானோ. ஆமா, உன்னுடைய தேங்காய் கொலை எல்லாம் இறக்குற மாதிரி இருக்கு. நீ இதை இறக்கலான்னு நினைக்கிறியா? தெரியலப்பா, இப்ப எனக்கு எந்த வேலையும் செய்யணும்னு தோணல. தானு அண்ணன், எனக்கு என்னமோ இவர் இந்த தேங்காய பறிப்பாருன்ற நம்பிக்கையே இல்ல. உங்களுக்கு தான் தெரியுமே என் புருஷன் எவ்வளவு பெரிய சோம்பேறின்னு. நீ ஒன்னும் கவலைப்படாத. இவ்வளோ பெரிய மரத்தை ஏறுறது யாராலையுமே முடியவே முடியாது. ஒருவேளை உனக்கு பயமா இருக்குதுன்னா சொல்லு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் எடுத்துட்டு வரேன். இல்லனா சொல்லு, நான் அதெல்லாம் கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல வித்துட்டு பைசா கொண்டு வந்து கொடுக்கறேன். நீ என்ன தாராளமா நம்பலாம்ப்பா. என்னது, நீ பண்ண போறியா? கண்டிப்பா, எனக்கு ஒன்னும் கஷ்டம் இல்ல. உனக்கு ஓகேன்னா நான் அந்த மரத்தையே வாங்கிக்கிறேன். நீ ஏன் இவ்வளோ யோசிக்கிற மனு? நானு உனக்கு இருக்கிற கஷ்டங்க எல்லாத்தையும் போக்கிடுறேன். அதுவும் இல்லாம உனக்கு வரவேண்டிய பணமும் வந்துடும். இல்ல, நான் அந்த மரத்தை விற்க மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. எங்க தாத்தா இந்த தென்னங்கண்ணை நட்டு வச்சாரு, உனக்கு தெரியுமா? சரி சரி. ஆனா அந்த தேங்காவை மட்டும் நீ யாருக்கும் வித்துறாத, சரியா? அட்லீஸ்ட் இதாவது நீ செய்வியா இல்லையா? என்ன சொல்ற? சரிப்பா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். உன்னுடைய கைய கொடு. இதே மாதிரி தானுவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்களும் சோம்பேறியான மனுவை ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்க. தானு மரத்து மேல ஏறி அந்த தேங்காவை பறிச்சுக்கிட்டு வந்தாரு. அத மார்க்கெட்ல விக்கிற மாதிரி அவரு ஒரு நாடகம் ஆடினாரு. ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னா, அந்த தேங்காய அவரு அவரோட வீட்டுக்குள்ள எடுத்துட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு தேங்காவை வெட்டும் போதும் அவங்களுக்கு ஒரு தங்க நாணயம் கிடைச்சது. அதுக்கப்புறம் இதே மாதிரி ஒவ்வொரு முறையும் மனுவை அவங்க ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. தானுவும் அவரோட மனைவியும் பணக்காரங்களா ஆயிக்கிட்டே இருந்தாங்க. அந்த மாயாஜால மரம் தேங்காய குடுத்துக்கிட்டே இருந்துச்சு. தானு அதை வித்துக்கிட்டே இருந்தான். அவருடைய வீடும் பெருசாய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ரொம்ப சீக்கிரத்திலேயே அந்த கிராமத்திலேயே அவங்க தான் பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஆனா இன்னொரு பக்கம் மனு, அவரு எதை பத்தியும் யோசிக்காம குறைவான வருமானத்துல அவரு சந்தோஷமா இருந்தாரு. அந்த பணம் தானு கிட்ட வித்த தேங்காயால கிடைச்ச பணம். ஆனா மனுவோட மனைவி ரொம்பவே புத்திசாலி. ஒரு நாள் என்னாச்சுன்னா, தானுவும் அவரோட மனைவியும் இவ்ளோ பெரிய பணக்காரங்களா ஆயிட்டாங்க. ஆனா எப்படி? கொஞ்சம் கூட புரியவே இல்ல. பணம் என்ன வானத்துல இருந்தா கொட்டும்? அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு அதிர்ஷ்டம் வர்றதுல தப்பு இல்ல. அவனை பார்த்து நம்ம பொறாமப்படக்கூடாது. நான் யாரையும் பார்த்து எதுக்காகவும் பொறாமப்படல. ஆனா எப்படிப்பட்ட வேலை? அவரு எந்த வேலையையும் செஞ்சு நான் பார்க்கவே இல்ல. அவரு நம்ம தென்னங்காயை தான் வித்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரு உண்மையிலேயே பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. ஆனா அவரு எதுக்காக நம்மளுடைய தேங்காயை எடுத்துட்டு போய் விக்கணும்? ஆனா இது நல்ல விஷயம் தானே, இல்லையா? எனக்கு என்னமோ அவங்க மேல கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அவங்க எப்ப நம்ம தென்னங்காய பறிச்சு விக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னையில இருந்தா அவங்க பணக்காரங்களா ஆனாங்க. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு போய் பாருங்க மனு. அட, உனக்கு ஏதாவது ஒரு யோசனை வந்ததுன்னா அந்த கடவுளால கூட அதை தீர்க்கவே முடியாது. என்ன புரிஞ்சுதா? சரி, நாம இன்னைக்கு ராத்திரியே போய் பாப்போம். அதோ அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க.
வாங்க போய் பார்க்கலாம் அவங்க என்ன பண்றாங்கன்னு. ஆ, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. வாய் மூடுங்க, கேளுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, நாம இப்போ ஒரு பெரிய வீட வாங்கணுங்க. அதுவும் இந்த கிராமத்தை விட்டு வெளியே சிட்டிக்கு பக்கத்துல எங்கேயாவது வாங்கணும். வாங்கலாம்மா, வாங்கலாம். இன்னும் கொஞ்ச நாள் நீ வெயிட் பண்ணு. நீ இப்ப போயிட்டு தேங்காவை கொண்டு வா. இப்போ நம்ம பார்க்கலாமா இன்னைக்கு நாம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோன்னு? சரிங்க. இங்க பாத்தீங்களா, நம்ம தென்னங்காயில தங்க நாணயங்கள் இருக்கு. இது தான் அப்பத்துல இருந்து யோசிச்சுட்டு இருக்கேன், இவங்களால எப்படி இவ்ளோ சீக்கிரத்துல பெரிய பணக்காரங்களாக முடியும்னு. உண்மையா சொல்ற? அப்போ இதெல்லாம் உண்மையிலேயே நம்புறது தானே? இப்பவே நான் போய் பார்க்கறேன். தானு, நீ மோசக்காரன். இந்த மாதிரி குறுக்கு வழியில தான் நீ பணக்காரனா ஆயிருக்க. ஏன் தேங்காயில இருந்து தங்கத்தை திருடி இருக்க? நீ என்ன பேசுறன்றது எனக்கு புரியவே இல்ல. நீ ஒன்னும் பேசாத. இந்த பணம் எல்லாம் உனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. உன்கிட்ட இருக்கிற மொத்த பணமும் என்னுடையது. மோசக்காரா, வாய மூடிக்கிட்டு என் வீட்ல இருந்து முதல்ல வெளியில போ. நானு உன்னுடைய தேங்காய வாங்கிக்கிட்டேன். அதுக்குள்ள என்ன இருந்தாலும் சரி, அது என்னுடைய சொந்தம். அதெல்லாம் இல்ல, நீ சொல்றது தப்பு. அந்த தங்க நாணயம் எல்லாம் என்னுடைய சொந்தம். நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மறுபடியும் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிங்க. அவர் நிச்சயமா உங்களுக்கு உதவி செய்வாரு. அன்னைக்கு ராத்திரியே அவரு கடுமையான பிரார்த்தனைய செஞ்சாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா கடவுள் அவருக்கு காட்சி அளிச்சாரு. என்ன நடந்தது மனு? நான் அப்பப்போ இந்த மாதிரி வர முடியாது. பூமியில எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு என்னுடைய அவசியம் இருக்கு. கடவுளே, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்க. தானு என்னுடைய தங்க நாணயங்கள் எல்லாத்தையும் திருடிட்டான். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா நான் இந்த விஷயத்துல ஒன்னும் பண்ண முடியாது. இது எல்லாமே உனக்கு இருக்கிற சோம்பேறித்தனத்தினாலதான் நடந்தது. நடந்து போனதுதான். ஆனா கடவுளே. சரி எந்திரி, நீ நல்ல மனுஷன்றதுனால நான் உனக்கு உதவி பண்றேன். ஆனா நீ எனக்கு வாக்கு கொடுக்கணும். இனிமே நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும். நான் வாக்கு கொடுக்கறேன். நீ சுயமாவே உன்னுடைய மரத்தை ஏறுவியா? அப்படியே ஆகட்டும் கடவுளே. நான் என்னுடைய மரத்தை நானே ஏறுறேன். நான் அந்த திருட்டு பையன் தானுவுக்கு புத்தி சொல்றேன். கவலைப்படாத, அவன் ஒரு நம்பிக்கை துரோகி. அவன் செஞ்ச தவறுக்கு அவன் கண்டிப்பா அனுபவிப்பான். அன்னைக்கு ராத்திரி இனி அந்த மனு எனக்கு தேங்காய விற்கவே மாட்டான். இனி நான் எப்படியாவது அந்த தேங்காய திருட வேண்டியதுதான். அருமை மனைவியே, சீக்கிரமா வா. இந்த தேங்காயெல்லாம் உடைச்சு கொண்டு வா. சீக்கிரமா வா. இங்க கொண்டு வாங்க. என்னாச்சு? இங்க இந்த தேங்காய்ல தேள் இருக்கு. கடவுளே, ஓடிப்போ. என்னுடைய மனைவியே, ஓடிப்போ. இல்ல, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இந்த தேளுகிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்க. ஐயோ, நான் ஏன் உன்னை காப்பாத்தணும்? இதெல்லாமே உன்னுடைய தேங்காயில இருந்து தான் வந்தது. ஆனா நீ சொன்ன அந்த தேங்காயில இருந்து எது வந்தாலும் உன்னுடையதுதான்னு. போயிட்டு வரேன் தானு. தேள்களோட நீ சந்தோஷமா இரு. தானுவும் அவரோட மனைவியும் அவங்க செஞ்ச தவற நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அந்த தேளுங்க அவங்கள ரொம்பவே கொடுமைப்படுத்துச்சுங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் போய் மனு கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் அவங்கக்குள்ள அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப 2 குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. அவங்க கிட்ட தேவைக்கு அதிகமான பணம் கிடைச்சதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட இருந்த மீதி தங்க நாணயங்களை அந்த கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்து உதவி செஞ்சாங்க. அந்த தென்னை மரம் இருக்கிற வரைக்கும் அந்த மரத்து மூலமா அவங்களுக்கு தங்க நாணயங்கள் கிடைச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஹாய், நான் தான் ஷைனி. என்ன இந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அப்புறம் இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.